ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு விஷுவலி அப்பீலிங்கா இருக்கக்கூடிய கஸ்டமைஸ்ட் ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது உங்க யூசர்ஸ்க்குலாம் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு லுக் அண்ட் ஃபீல் குடுக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ட்ரெடிஷனல் ரேடியோ பட்டன்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி காட்ட போறோம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நான் canva.comல ப்ரிப்பேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு யூசர் கிட்டேருந்து கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கான ஃபீட்பேக் நம்ம வாங்க போறோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் குடுக்க போறோம். எக்ஸலென்ட், குட், நியூட்ரல், புவர், வெரி புவர் அந்த மாரி. அண்ட் ஒரு ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணும்போதும், அந்த ட்ரெடிஷனல் ரேடியோ பட்டன் பிளேஸ்ல இந்த எமோஜி அவங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட் ரேடியோ பட்டன்னா எந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணலையோ, அங்கலாம் அவங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும். அண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு ரெலவென்ட்டா உள்ள இமேஜ் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆப் போயிட்டு, ஆப்போட மீடியா செக்ஷன்ல இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்போட மீடியா செக்ஷன் போயாச்சு. இங்க ஆட் மீடியா கிளிக் பண்ணி அப்லோட் அப்படின்னு குடுத்துட்டு, இங்கேருந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க எல்லா இமேஜஸும் சூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ஆப்போட மீடியா செக்ஷன்ல ஆட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அந்த கலெக்ஷன்ல தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு நம்ம குடுக்குற ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒரு ஆப்ஷனுக்கு என்ன ரெலவென்ட்டான இமோஜி, அதாவது என்ன இமேஜ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும் ரேடியோ பட்டன்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா கலெக்ஷன் அப்படின்றது ஒரு டெம்பரரியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஒரு பவர் ஆப்ஸோட ஒரு பர்ட்டிகுலர் செஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இப்போ நீங்க ஆப் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆப்போட செஷன்ல நம்ம ஒரு கலெக்ஷன்ல டேட்டா ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ண போற கலெக்ஷன் இந்த ஆப்போட ஆன் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம எழுத போறோம். ஸோ ஆப் கிளிக் பண்ணிட்டு ட்ராப் டவுன் போனீங்கன்னா ஆன் ஸ்டார்ட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டிபிக்கலா இந்த ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது, லோட் ஆகும்போதே நம்ம இந்த கலெக்ஷன கிரியேட் பண்ண போறோம். கலெக்ஷன் கிரியேட் பண்றதுல 2 ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு கலெக்ட், இன்னொன்னு கிளியர் கலெக்ட். ஸோ கலெக்ட் என்ன பண்ணும்னா, நம்ம என்ன டேட்டா குடுக்குறோமோ, ஸோ அத அப்படியே அந்த கலெக்ஷன்ல ஆட் பண்ணும். கிளியர் கலெக்ட் என்ன பண்ணும்னா, கலெக்ஷன ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு, காலியா இருக்கிற கலெக்ஷன்ல நம்ம என்ன டேட்டா குடுக்குறோமோ அத ஆட் பண்ணும். ஸோ நம்ம இங்க கிளியர் கலெக்ட் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். நீங்க பிராண்ட் நியூவா ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றப்பவுமே கிளியர் கலெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில அது கேட்குற ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் கலெக்ஷனோட பேரு. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்றத நான் நேமா குடுத்துட்டேன். அண்ட் அடுத்து நம்ம குடுக்க போறது, நமக்கு என்ன டேட்டா போய் இந்த கலெக்ஷன்ல ஸ்டோர் ஆகணுமோ, அத நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஸ்டோர் ஆகணும். ஸோ ஓப்பனிங் கர்லி பிரேஸ் குடுத்துட்டு, கொஸ்டின் அப்படின்னு குடுக்குறேன். நம்ம கேட்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, "ஹவ் வாஸ் யுவர் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர் கஸ்டமர் சப்போர்ட் டீம்?" இதுதான் நம்ம கேட்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் குடுத்தாச்சு. அடுத்து இந்த கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்ப்ளே பண்ண போற டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம குடுக்க போறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். அண்ட் ஆப்ஷன்ஸ்லயே நான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் குடுக்க போறேன். அண்ட் அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல இமேஜும் குடுக்க போறோம், வேல்யூவும் குடுக்க போறோம். ஸோ நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது உள்ள ஒரு செட் ஆஃப் வேல்யூ அண்ட் இமேஜஸ்க்கு ஒரு ஓப்பனிங் அண்ட் கர்லி பிரேஸ் நம்ம குடுக்கலாம். இந்த மாரி குடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு குடுக்கலாம். ஸோ வேல்யூ அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் யூசருக்கு குடுக்க போற ஆப்ஷன் எக்ஸலென்ட். ஸோ அத குடுக்கலாம். குடுத்துட்டு அதுக்கு ரெலவென்ட்டா நம்ம என்ன இமேஜ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம். இமேஜ் கோலன் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நான் எக்ஸலென்ட் அப்படின்னு டைப் பண்ணா, எக்ஸலென்ட் இமோஜி அப்படின்றது தெரியுது. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மீடியா செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரெண்ட் இமோஜிஸோட பேர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸலென்ட் அப்படின்ற இமோஜியோட பேரு எக்ஸலென்ட் இமோஜி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத நான் இங்க மென்ஷன் பண்றேன். நம்ம இன்னொரு 4 டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, இத காப்பி பண்ணி இன்னொரு 4 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா அத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இத நம்ம 4 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் குயிக்கா இதுல உள்ள வேல்யூஸும், அசோசியேட்டட் இமேஜஸும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாரி இந்த கலெக்ஷன க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோசிங் பேரன்தீசிஸ் குடுத்துறலாம். அதோட நம்ம கலெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்தா அது இன்னுமே கிளியரா பெட்டரா புரியும். இப்போ நம்ம அந்த கலெக்ஷன் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு குடுத்தாச்சு. இதுல கொஸ்டின் இருக்கும் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அண்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் இப்போ இந்த கலெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஆப் அப்படின்றதுக்கு போயிட்டு ரன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ பேசிக்கா நீங்க ஆப் ப்ளே பண்ணி டைரக்ட்டா போறப்ப இதெல்லாம் பண்ண வேணாம். அது ப்ளே ஆகும்போதே, ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த கலெக்ஷன் கிரியேட் ஆயிடும். இப்போ நான் எடிட் மோட்ல இருக்கனால ஆன் ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு நம்ம மேனுவலா ரன் ஆன் ஸ்டார்ட் குடுத்தோம் அப்படின்னா, அந்த கலெக்ஷன் நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ அது கிரியேட் ஆயிருச்சு. இப்போ லெஃப்ட் பேன்ல இந்த வேரியபிள் செக்ஷன் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு டேபிள் தெரியும். அத கிளிக் பண்ணி வியூ டேபிள் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இதில நம்ம கிரியேட் பண்ண கொஸ்டின் இருக்கு.
அதே மாரி நம்ம குடுத்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதுல என்னென்ன டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு, அண்ட் என்னென்ன அசோசியேட்டட் இமேஜஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது ஒண்ணொன்னா ஹாவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன இமேஜ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கலெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கலெக்ஷன ஒரு கேலரியில டிஸ்ப்ளே பண்ணி காட்டப் போறோம். ஸோ பேசிக்கா கேலரி அப்படின்றது பவர் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல். இத யூஸ் பண்ணி நம்ம என்ன டேட்டா செட்டோட கனெக்ட் பண்றோமோ, அந்த டேட்டா செட்ட நம்மளோட கேலரியில டிஸ்ப்ளே பண்ணி காட்டலாம். கிட்டத்தட்ட நம்ம மொபைல்ல இருக்க கேலரி மாரி தான். நம்ம மொபைல்ல உள்ள கேலரியில அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே தெரியும். அது மாரி நீங்க இதுல என்ன டேட்டா செட் குடுக்குறீங்களோ, அது எல்லாமே உங்க கேலரியில தெரியும். ஸோ நம்ம இன்சர்ட் போயிட்டு கேலரி அப்படின்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு பிளாங்க் வெர்டிக்கல் கேலரி அப்படின்னு இருக்கு. இதுலயே 2 டைப்ஸ் இருக்கு. வெர்டிக்கல் கேலரி அப்படின்னா, இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க லைனா இருக்கு. 1 பை 1 ஒரு ரோ வைஸா இருக்கும். ஹாரிசான்டல் கேலரி அப்படின்னா, இப்படி சைட் வேஸ்ல போகும் 1 பை 1 இதோ இந்த மாரி இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த சினாரியோவுக்கு வெர்டிக்கல் கேலரி கிரியேட் பண்ண போறோம். கேலரி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கேலரிய நம்ம ஒரு கலெக்ஷனோட லிங்க் பண்ணணும். ஸோ கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில தான் நம்ம இத லிங்க் பண்ண போறோம். இப்போதைக்கு கஸ்டம் கேலரி சாம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம கிரியேட் பண்ண கலெக்ஷன் அதாவது கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு குடுப்போம். ஸோ அது இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கேலரியோட பேரையுமே நம்ம கொஞ்சம் மாத்திரலாம். கேலரி அண்டர்ஸ்கோர் questions அப்படின்னு குடுத்துடலாம். ஸோ இந்த கேலரியில கொஸ்டின்ஸ்லாம் இருக்க போகுது. அண்ட் இந்த கேலரிக்குள்ள நம்ம ஒரு லேபிள் ஆட் பண்ண போறோம். அந்த லேபிள்ல தான் நம்மளோட கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆக போகுது. ஆட் லேபிள் குடுத்தாச்சு. குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆட் பண்ண கொஸ்டின் இங்க தெரியுது. ஸோ அது ஏன் தெரியுதுன்னா, டிஃபால்ட்டா டெக்ஸ்ட்ல திஸ் ஐட்டம் டாட் கொஸ்டின் அப்படின்னு அது எடுத்துக்கிச்சு. சப்போஸ் அது எடுத்துக்கலன்னா, நீங்க மேனுவலா திஸ் ஐட்டம் டாட் கொஸ்டின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த கலெக்ஷன்ல என்ன குடுத்தீங்களோ, அது உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இந்த பேக்கிரவுண்ட்ல இந்த லேபிள் அவ்வளோ கிளியரா தெரியல. ஸோ அதனால நான் அத போல்டுன்னு ஆக்கி கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கலர் ஒயிட்ன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த கேலரி கொஸ்டின்ஸ் அப்படின்ற கேலரிக்குள்ள இன்னொரு கேலரி கிரியேட் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட நெஸ்டட் கேலரி. ஸோ கேலரிக்குள்ள ஒரு கேலரி இருக்குன்னா, அதுக்கு பேரு நெஸ்டட் கேலரி. அண்ட் அந்த நெஸ்டட் கேலரி எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்டின்னா, நம்ம கலெக்ஷன்ல கிரியேட் பண்ண அந்த செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் என்ன ஆப்ஷன் குடுத்தோமோ, அந்த ஆப்ஷன்லாம் தனியா டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு ஒரு இன்னர் கேலரி கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு குடுத்துட்டு, அதே மாரி நம்ம ஒரு வெர்டிக்கல் பிளாங்க் கேலரி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதையுமே நம்ம ரீநேம் பண்ணிப்போம் ஒரு கிளாரிட்டிக்காக. நம்ம கேலரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு கஸ்டம் கேலரி சாம்பிள் அப்படின்னு இருக்கு. அதை எடுத்துட்டு திஸ் ஐட்டம் டாட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு குடுப்போம். ஸோ இப்போ அது கனெக்ட் ஆயிருச்சு. ஆனா இன்னும் எதுவும் டிஸ்ப்ளே ஆகல. ஏன்னா நம்ம எந்த கண்ட்ரோலுமே இந்த கேலரி உள்ள ஆட் பண்ணல. ஸோ ஆட் அன் ஐட்டம் ஃப்ரம் இன்சர்ட் பேன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லேபிள் ஒண்ணு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா உள்ள டெக்ஸ்ட் தெரியுது. நம்ம அத சேஞ்ச் பண்ணிட்டு திஸ் ஐட்டம் டாட் அப்படின்னு குடுத்தோம்னா நமக்கு 2 தெரியுது. திஸ் ஐட்டம் டாட் இமேஜ், திஸ் ஐட்டம் டாட் வேல்யூ. கேலரிய ஆப்ஷன்ஸோட கனெக்ட் பண்ணனால, ஆப்ஷனுக்குள்ள உள்ள 2 வேல்யூ நமக்கு தெரியுது. நமக்கு இப்ப தெரிய வேண்டியது திஸ் ஐட்டம் டாட் வேல்யூ. ஏன்னா நம்ம என்ன வேல்யூ குடுத்தோம்? ஃபர்ஸ்ட் இது எக்ஸலென்ட், அடுத்து குட், அப்புறம் மாடரேட் இந்த மாரி டிஃபரெண்ட் வேல்யூஸ் குடுத்தோம். அந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம இந்த மாரி குடுக்குறோம். இப்ப நான் இந்த கேலரிய சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன்க்கு மூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இப்ப இந்த கேலரிஸ ரீசைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவுட்டர் கேலரி அதாவது கேலரி அண்டர்ஸ்கோர் questions அப்படின்றத சூஸ் பண்ணி அதோட ஹைட்டை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட இன்னர் கேலரியோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டோட சைஸ் ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஸோ அத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணியாச்சு. இந்த லேபிள நம்ம லைட்டா மூவ் பண்ணிக்கிட்டு, அத செமி போல்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லேபிள் நமக்கு அவ்வளோ கிளியரா தெரியல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த அவுட்டர் கேலரி உள்ள ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். ஏன்னா அது இந்த எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் காமனா இருக்க போகுது. ஸோ அந்த பட்டன் தான் நம்மளோட பேக்ரவுண்டா இங்க ஆக்ட் பண்ண போகுது. பட்டன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு பட்டன் அப்படின்ற டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்ப்ளே மோட் டிசேபிள்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ அட்வான்ஸ்ட் போயிட்டு ஃபில் அப்படின்னு குடுத்துட்டு டிசேபிள்ட் ஃபில்ல நம்ம ஒயிட் அப்படின்னு குடுத்துடலாம். ஏன்னா நம்ம இமேஜோட பேக்ரவுண்டும் ஒயிட் கலர். ஸோ அது மர்ஜ் ஆகி தெரியறதுக்கு நம்ம இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்னு செட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணி ரீஆர்டர் குடுத்து சென்ட் டு பேக் குடுத்துருங்க. இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிளியரா தெரியுது. அண்ட் இந்த ஆப்ஷன் லைட்டா அப்படி மூவ் பண்ணிக்கலாம். பட்டனையும் லைட்டா மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள ஒரு இமேஜ் ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால கேலரி ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுக்குள்ள இன்சர்ட் அப்படின்றத குடுத்துட்டு இமேஜ் கண்ட்ரோல் ஒண்ணு ஆட் பண்ணலாம்.
ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜ் கண்ட்ரோலரோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 45, 45 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் அதை நம்ம மூவ் பண்ணி கரெக்டாக இது பக்கத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் கண்ட்ரோலில் என்ன இமேஜ் வரணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜோட இமேஜ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு இங்கே தான் நம்ம அதை செட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம மீடியா செக்ஷனும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு இன்னும் கிளியராக புரியுறதுக்கு. இப்போ இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு என்ன லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த ஐட்டம் செலக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த கலெக்ஷனில் என்ன இமேஜ் கொடுத்தோமோ அதோட அசோசியேட்டட் இமேஜ் அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிஃபால்ட் ரேடியோ பட்டன், அதாவது காலியாக ஒரு சர்க்கிள் தெரிகிற மாதிரி நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதோட லாஜிக் நம்ம எழுதுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஸோ இஃப் திஸ் ஐட்டம் டாட் இஸ் செலக்டட், ஸோ செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா திஸ் ஐட்டம் டாட் இமேஜ், அதாவது அந்த கலெக்ஷனில் உள்ள இமேஜ் நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் ரேடியோ பட்டன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் இந்த இமேஜோட பேர். ஸோ டிஃபால்ட் ரேடியோ பட்டன் கொடுத்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக எக்ஸலண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கனால எக்ஸலண்ட்டுக்கு சம்மந்தமாக உள்ள இமோஜி நமக்கு தெரியுது. ஸோ இன்னுமே நீங்கள் இந்த இமேஜ் சைஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டரான வியூ கிடைக்கும். ஸோ 55, 55 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனோட லென்த் இவ்வளோ வேண்டாம், நம்ம இதோட நிறுத்திப்போம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரியுது. அண்ட் நான் இப்போது இன்னொரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள இமோஜி நமக்கு தெரியும். ஸோ மாடரேட் சூஸ் பண்ணால் அதுக்கு என்ன, புவர் சூஸ் பண்ணால் அதுக்கு என்ன, வெரி புவர் சூஸ் பண்ணால் அதுக்கு என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இமேஜஸ் அண்ட் வேல்யூஸ் செட் பண்ணி ரேடியோ பட்டன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஹாவர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ கர்சர் தான் தெரியுது. ஆனால் ஒரு ஹேண்ட் கர்சர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ ஏதோ ஒரு கிளிக்கபிள் லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேலரி உள்ளார இன்னொரு பட்டன் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பட்டனில் எந்த ஆன் செலக்ட் ஆக்ஷனுமே இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அது ஒரு லுக் அண்ட் ஃபீல்காக தான். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பட்டன் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பட்டனோட ஃபில் போயிட்டு எல்லா கலருமே நீங்கள் டாட் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த பட்டன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கர்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஆரோ கர்சர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இன்னுமே கிளியராக இருக்கும் யூசர்ஸ் ஹாவர் பண்ணி பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே கலெக்ஷனில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆட் பண்ணோன்னா அது எப்படி இந்த கேலரியில் டிஸ்ப்ளே ஆகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறுபடியும் ஆப்போட ஆன் ஸ்டார்ட் போயிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் ஐட்டம் இது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கமா கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோடு நம்ம இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கொஸ்டின் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கொடுக்க போகிறோம் அப்படின்னா how do you rate the knowledge and expertise of our support member, அந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் ஆட் பண்ணியாச்சு. ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமோஜியுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதே வேல்யூஸ் அண்ட் இதே இமேஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஸ்டின் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் ஆப் போயிட்டு ரன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ரன் ஆன் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. நம்ம புதுசாக ஆட் பண்ண கொஸ்டினும் அதுக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸும் இப்போ நம்மளோட கலெக்ஷனில் ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண செகண்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே தெரியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் அண்ட் மல்டிபிள் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்கள் கேலரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நம்ம சூஸ் பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த கேலரியோட வித் எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள பட்டனோட வித் எக்ஸ்பேண்ட் பண்ணி லைட்டாக அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக நீங்கள் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல்டில் க்ரியேட் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும். இது மாதிரி நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் பற்றி. ஸோ ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல நம்ம வாட் வென்ட் வெல், வாட் குட் ஹேவ் கான் பெட்டர், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ வாட் வென்ட் வெல் அப்படின்ற செக்ஷனுக்கு நீங்கள் சப்போஸ் உங்கள் ஆப்பில் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கப்போ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, டிக்கெட் ப்ரையாரிட்டி. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டிக்கெட்டோட இன்ஃபர்மேஷன், டிக்கெட்டோட ப்ரையாரிட்டி லெவல் இதெல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னுமே லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் எப்படி டிசைன் பண்ணுமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இமோஜிஸ்க்கு பதிலாக நம்ம கலர்ட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலமாக நம்மளோட கிரிட்டிகாலிட்டியோட லெவல் நம்ம சூஸ் பண்ணலாம். ரொம்ப கிரிட்டிக்கலானதா இல்லை லோ கிரிட்டிகாலிட்டியா, பேசிக்
பேசிக்கா இது எல்லாமே ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். இது மாரியுமே நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த கேலரில நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ எப்படி நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல கொண்டு போய் சேவ் பண்ண போறோம், இல்ல பேட்ச் பண்ண போறோம் அப்டின்னு பார்க்க போறோம். நெறைய டிஃபரெண்ட் லாஜிக்ஸ் இருக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இதுல நம்ம என்ன லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு கொஸ்டினையும் நம்ம யுனிக்கா ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஸ்டின் ஐடி அப்படின்னு ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நானே மேனுவலா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஐடி குடுக்க போறேன். அது நான் QID அப்படின்னு குடுத்துட்டு, QID:1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு குடுக்குறேன். ஸோ இதே மாரி செகண்ட் கொஸ்டினுக்கு QID:2 அப்படின்னு குடுக்க போறேன். அப்படி குடுத்து நம்ம இந்த செகண்ட் கொஸ்டினையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண போறோம். இது ஆட் பண்ணியாச்சு. இப்ப நான் ஆப் போயிட்டு ரன் ஆன் ஸ்டார்ட் குடுக்குறேன். இது கலெக்ஷன்ல ப்ராப்பரா ஆட் ஆயிருக்கும். நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ரெஸ்பான்சஸ்லாம் சேவ் பண்றதுக்கு தனியா இன்னொரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அந்த கலெக்ஷன்ல கொஸ்டின் ஐடி அண்ட் ரெஸ்பான்ஸ் இந்த 2 விஷயம் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அந்த கலெக்ஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அதை யூஸ் பண்ணி பேட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கலெக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆன் ஸ்டார்ட்லயே இனிஷியலா நம்ம அந்த கலெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே நான் கிளியர் கலெக்ட் அப்படின்னு குடுத்துட்டு, அந்த கலெக்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ இது நான் கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம். அண்ட் இந்த கலெக்ஷனுக்குள்ள எனக்கு 2 காலம் வேணும். ஒண்ணு கொஸ்டின் ஐடி, இன்னொன்னு ரெஸ்பான்ஸ். ஸோ நான் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல அதை கிரியேட் பண்றனால, டேபிள் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். அண்ட் இது உள்ள நம்மளோட கொஸ்டின் ஐடி அப்படின்றத குடுக்கலாம். கொஸ்டின் ஐடி கோலன். ஸோ இனிஷியலா அது பிளாங்கா இருக்கட்டும். ஸோ நம்ம பிளாங்க் அப்படின்னு குடுக்கலாம். அண்ட் அது மாரி நமக்கு இன்னொரு காலம் வேணும். அந்த காலம் தான் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, பிளாங்க் அப்படின்றது குடுத்துட்டா, அந்த ரெஸ்பான்ஸுமே பிளாங்கா இருக்கும். அண்ட் இதோட நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு, டேபிள் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கலெக்ஷனுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட கலெக்ஷன் கிரியேட் ஆயிடும். ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண போற கலெக்ஷனோட பேரு அதுதான் கஸ்டமர் ரெஸ்பான்சஸ். அண்ட் அந்த கலெக்ஷன் உள்ள நமக்கு 2 காலம் வேணும். ஒண்ணு கொஸ்டின் ஐடி, இன்னொன்னு ரெஸ்பான்ஸ். ஆன் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் மறுபடியும் நான் வேரியபிள்ஸ் போயிட்டு கலெக்ஷன் செக்ஷன்ல பார்த்தா, கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. வியூ டேபிள் குடுக்கலாம். வியூ டேபிள் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஐடி, ரெஸ்பான்ஸ் அப்படின்னு 2 காலம் வந்துருச்சு. ஸோ நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா இதுல 1 ரோ அப்படின்னு இருக்கு. ஸோ பிளாங்கா ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. அந்த ரோ நமக்கு ஸ்டார்டிங்ல வேண்டாம் அப்படின்னா, கிளியர் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கிளியர் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம மறுபடி ரன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, இப்ப அந்த கலெக்ஷன்ல பார்த்தா பிளாங்கா இருக்கும். பட் குடுத்த ஸ்ட்ரக்சர் ரீட்டெயின் ஆகும். கொஸ்டின் ஐடி, ரெஸ்பான்ஸ் அப்படின்ற காலம்ஸ் கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ல இருக்கு. ஆனா நமக்கு எந்த டேட்டாவும் ஸ்டார்டிங்ல வேணாம் அப்படின்றனால நம்ம கிளியர் அப்படின்றது குடுத்துருக்கோம். ஸோ இதோட நம்மளோட பேசிக்கா நம்ம ரெஸ்பான்ஸ் ஸ்டோர் பண்ண போற கலெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கலெக்ஷன்ல நம்மளோட கொஸ்டின் ஐடி அண்ட் ரெஸ்பான்சஸ் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு கேலரி அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன்ஸ், அதாவது அந்த இன்னர் கேலரி, நெஸ்டட் கேலரி கிளிக் பண்ணி அதோட ஆன் செலக்ட்டுக்கு போலாம். ஆன் செலக்ட் போயிட்டு இங்க தான் நம்ம அந்த லாஜிக் எழுத போறோம். ஸோ என்ன லாஜிக் எழுத போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ யூசர் ஒரு கொஸ்டினுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அந்த கொஸ்டின் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட ரெஸ்பான்சஸ் கலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா, அந்த கொஸ்டின் ஐடியை ஆட் பண்ணும். அதோட ரெலவென்ட் ரெஸ்பான்ஸையும் அந்த கலெக்ஷன்ல ஆட் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். அண்ட் இப்போ சப்போஸ் அந்த கொஸ்டின் ஐடியும் ரெஸ்பான்ஸும் அந்த கலெக்ஷன்ல ரெக்கார்ட் ஆயிருச்சு. ஆனா யூசர் மனசை மாத்திக்கிட்டு அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்றாங்க. இப்போ எக்ஸலென்ட் அப்படின்னு இருக்கிறத சேஞ்ச் பண்ணி குட் அப்படின்னு சேஞ்ச் பண்றாங்க. அப்படியே சேஞ்ச் பண்றப்போ நம்ம திரும்பி ஒரு புது ஐட்டம் கலெக்ஷன்ல ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அந்த ஐட்டமை நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் ஐடியை செக் பண்ணி இந்த கொஸ்டின் ஐடி உள்ள ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ண, எக்ஸலென்ட் இருக்கிறத குட்னு சேஞ்ச் பண்ண. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் அப்படின்ற கலெக்ஷனை லுக்கப் பண்ண போகிறோம். ஸோ லுக்கப் பண்ணி, ஸோ நம்ம கரண்ட்டாக எந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட கொஸ்டின் ஐடி அந்த கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் கலெக்ஷனில் இருக்கா அப்படின்னு லுக்கப் பண்ண போகிறோம். லுக்கப் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நம்ம எங்கே லுக்கப் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா சோர்ஸோட பேர். ஸோ இந்த கேஸில் நம்ம கலெக்ஷனோட பேராக இருக்க போகுது. அண்ட் செகண்ட் பேராமீட்டர் என்ன கண்டிஷன் வச்சு நம்ம லுக்கப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உள்ள கொஸ்டின் ஐடி அங்கே இருக்க கொஸ்டின் ஐடி காலமோட மேட்ச் ஆகுதா, அங்கே ஒரு ஐட்டம் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். லுக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேசிக்காக செக் பண்ணுறப்போ ஆல்ரெடி ஒரு ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரெக்கார்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
அப்படி இல்லைன்னா பிளாங்காக இருக்கும். ஸோ அது பிளாங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இஸ் பிளாங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் அது பிளாங்காக இல்லை அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இஸ் நாட் பிளாங்க் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இங்கே ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுங்க. இப்போ பிளாங்காக இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு இப்போ பார்ப்போம். ஸோ பிளாங்காக இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி அங்கே ஒரு ஐட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி அந்த கொஸ்டின் அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு, நம்ம அதோட ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் அப்டேட் இஃப். அப்டேட் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் பேரந்தசிஸ் கொடுப்போம். எந்த கலெக்ஷன் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அந்த பேர் நம்ம கொடுக்கணும். ஸோ கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். கொஸ்டின் ஐடி ஈக்குவல் டு gallery_questions.selected.qid. அப்டேட் இஃபோட செகண்ட் பேராமீட்டரில் நம்ம ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் அந்த கலெக்ஷனில் உள்ள எந்தெந்த ரெக்கார்ட்கெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த ரெக்கார்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். அதுதான் அப்டேட் இஃபோட பேசிக் மீனிங். இப்போதைக்கு நம்ம இங்கே உள்ள கொஸ்டின் ஐடி அங்கே இருக்க கொஸ்டின் ஐடி காலமில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எதை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறது ரெஸ்பான்ஸ் அப்படின்ற காலம். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் ஐட்டம் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுப்போம். ஸோ அப்போதைக்கு யூசர் என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் கொஷனுக்கு அந்த ஆப்ஷன் போய் அங்கே சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதோட நம்மளோட அப்டேட்டிவ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது பிளாங்காக இருக்குது அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கலெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏன் இங்கே கிளியர் கலெக்ட் யூஸ் பண்ணலன்னா, கிளியர் கலெக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லாம் கிளியர் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண எல்லாமே அண்ட் புதுசாக உள்ள டேட்டா போய் சேவ் ஆகும். கலெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கலெக்ஷனோட பேர் கொடுக்கணும், அதாவது கஸ்டமர் ரெஸ்பான்சஸ். ஸோ இந்த டைம் நம்ம கொஷின் ஐடியும் கொடுக்கணும், ஏன்னா நம்ம புதுசாக ஒரு கொஷின் ஐடி ஆட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி அங்கே ரெக்கார்ட் ஆகலை. அதே மாதிரி gallery_questions.selected.qid இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதோட சேர்த்து நம்ம ரெஸ்பான்ஸும் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் this item டாட் வேல்யூ. ஸோ இப்படி கொடுத்தா நம்மளோட கொஷின் ஐடியும் ஸ்டோர் ஆகும், அந்த கொஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரெஸ்பான்ஸும் ஸ்டோர் ஆகும். அதோட நம்ம கலெக்ட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட இஃப் கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபார்மேட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னுமே கிளியராக புரியும். இஃப் இஸ் நாட் blank, அதாவது நம்ம கரண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்க கொஷின் ஐடி அந்த கலெக்ஷனில் இருக்கான்னு லுக்கப் பண்ணுறோம். அப்படி லுக்கப் பண்ணுறப்போ பிளாங்காக இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே அந்த கொஷின் ஐடி ரெஸ்பான்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ யூசர் மனசை மாற்றிட்டு வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கொஷனுக்கு. அப்போது அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அப்டேட் இஃப். இல்லை அங்கே கொஷின் ஐடியே ரெக்கார்ட் ஆகலை, அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா புதுசாக நம்ம அந்த ஐட்டம் அந்த கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கொஷின் ஐடியும் ஆட் பண்ணுவோம், ரெஸ்பான்ஸும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக். இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம அந்த கலெக்ஷன் போய் பார்க்கலாம். கலெக்ஷன் போயிட்டு வியூ டேபிள் கொடுத்தா உங்களுக்கு கொஷின் ஐடி 1 ரெஸ்பான்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் எக்ஸலண்ட் வேணாம், நான் அதை வந்து மாடரேட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் நம்ம இந்த கலெக்ஷனுக்கு போய் பார்ப்போம். போய் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் அப்டேட் ஆகிருக்கு, புதுசாக ஆட் ஆகலை. இப்போது நான் செகண்ட் கொஷின் போகிறேன். செகண்ட் கொஷினோட வேல்யூ வெரி புவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்குறப்போ நம்ம மறுபடியும் இந்த கலெக்ஷன் போய் பார்ப்போம். போய் பார்த்தா வெரி புவர் அப்படின்ற ரெஸ்பான்ஸும் அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள கொஷின் ஐடியும் ஆட் ஆகிருக்கு இந்த கலெக்ஷனில். அண்ட் இப்போ நான் வேணாம், சரி பாவம் எதுக்கு வெரி புவர் கொடுத்துட்டு குட்னே கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கலெக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரெலவெண்ட்டான கொஷின் ஐடியில் உள்ள ரெஸ்பான்ஸ் நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க லாஜிக். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் அப்டேட் பண்ணுங்கள், இல்லைனா புதுசாக ஒரு கொஷின் ஐடியும் ரெஸ்பான்ஸும் ஆட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளோட ரெஸ்பான்சஸ் கலெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம் இந்த வேல்யூ எல்லாம் ஷேர் பாயிண்ட்டுக்கு பேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட டைட்டில் காலம் தான் கஸ்டமர் நேம் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 காலம் இருக்குது, ஓவரால் சர்வீஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் சப்போர்ட் மெம்பர். இது எல்லாமே சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் டைப் ஆஃப் காலம் தான். கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்ற ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டை நான் இந்த ஆப்போட ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இங்கே நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஐட்டம் சப்மிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த சப்மிட் பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு இங்கே தான் நம்ம இந்த லாஜிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட பேர் பேட்ச். பேட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம புதுசாக ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ரெக்கார்டை எடிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ண போகிறோம். பேட்சோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நம்மளோட டேட்டா சோர்ஸ். எந்த டேட்டா சோர்ஸ்க்கு நம்ம பேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்றது தான் அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட பேர். அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அடுத்து உள்ள பேராமீட்டரில் நம்ம புதுசாக ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபால்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரெக்கார்ட் நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெக்கார்டை நம்ம ரெஃபர் பண்ணணும். லுக்அப் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெக்கார்டை ரெஃபர் பண்ணணும். இப்போதைக்கு நான் புது ஐட்டம் ஆட் பண்ணுறனால டிஃபால்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டிஃபால்ட்ஸ்குள்ளார நம்ம அந்த லிஸ்ட்டோட பேரை மறுபடி கொடுக்கணும். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இது கழிச்சு நம்ம என்ன டேட்டா பேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்ண போகிற காலமோட பேர் டைட்டில். ஸோ டைட்டில் அப்படின்றத நான் கஸ்டமர் நேம் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு யூசர் நம்ம ஆப்பில் லாகின் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த ஆப்பை ப்ளே பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். யூசர்னு கொடுத்து டாட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபுல் நேம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ச் பண்ண போகிற அடுத்த காலமோட பேர் ஓவரால் சர்வீஸ். ஸோ ஓவரால் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் கலெக்ஷன்லேருந்து நம்மளோட கொஸ்டின் ஐடி வச்சு லுக்அப் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அந்த கஸ்டமர் ரெஸ்பான்சஸ் அப்படின்ற கலெக்ஷனை லுக்அப் பண்ண போகிறோம். லுக்அப் பண்ணுறப்போ நம்ம கொஸ்டின் ஐடி வச்சு தான் லுக்அப் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் ஐடி ஈக்குவல் டு 1. ஏன்னா 1 அப்படின்றதுல தான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஓவரால் சர்வீஸ் பற்றி கேட்டிருந்த கொஸ்டின் ஸ்டோர் ஆயிருந்துச்சு. ஸோ அதை லுக்அப் பண்ணி டாட் கொடுத்து அதில் உள்ள ரெஸ்பான்ஸை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்மளோட ரெஸ்பான்ஸ் இதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து நம்ம கொடுக்க போகிறது நாலேஜ். ஓவரால் நாலேஜ் ஆஃப் சப்போர்ட் மெம்பர் என்ன அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் உள்ள அடுத்த காலம், நாலேஜ் ஆஃப் சப்போர்ட் மெம்பர். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம மறுபடி இதே தான் லுக்அப் பண்ண போகிறோம். ஆனால் கொஸ்டின் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டாவது உள்ள கொஸ்டினோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ கொஸ்டின் ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட 3 காலம்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேட்ச் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபார்மேட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்ற லிஸ்ட்டை பேட்ச் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால நம்ம டிஃபால்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் யூசர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூசரோட ஃபுல் நேம் ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க கலெக்ஷன்லேருந்து கொஸ்டின் ஐடி வச்சு லுக்அப் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி இப்போ நான் மறுபடியும் எக்ஸலண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது வந்துட்டு குட் அப்படின்னு இருக்கட்டும், சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோன்னே நம்மளோட ஐட்டம் அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் பேட்சாக இருக்கும். இப்போ நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் என்னோட ஃபுல் நேமுமே இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரேடியோ பட்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் கொஸ்டின் ஐடி மூலமாக செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பவர் ஆப்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு, அப்கமிங் வீடியோஸ்க்கு நோட்டிஃபை ஆகணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.